அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி ஜிகே 1000 கொஷனில் நம்ம இப்போ பார்க்க போகிறதுல 4th யூனிட்டு ஜாகிரபி ஆஃப் இந்தியா. ஸோ அது ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இதில் 100 கொஷின்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்க்குறோங்க. அதில் ஃபஸ்ட் 50 கொஷின்ஸ் பார்த்துட்டுங்க. நெக்ஸ்ட்டு 51லேருந்து 100 வரைக்கும். ஸோ ஒரு 105 கொஷின்ஸ் இருக்கும். எல்லாமே வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு. நீங்கள் அட்லீஸ்ட் மெட்டீரியலில் படிக்க முடியலனாலே நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸை பார்த்திங்களாவே உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இது இல்லாமல் நமக்கு மோஸ்ட்லி இதிலேருந்து கவர் ஆகிரும். ஓகேங்களா? சரி, இந்த ஜிகே கொஷின் ப்ளஸ்ஸு ஜிகே மெட்டீரியல் ஒரு 100 பேஜ் மெட்டீரியலு ப்ளஸ்ஸு ஒரு 1000 கொஷின்ஸ் வேணுன்றவங்க 1000 ருபீஸ்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டீட்டெயிலு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் மெசேஜ் பண்ணிங்களா உங்களை ஷேர் பண்ணிடுவாங்க. அதே போல் டிஆர்பி மேக்ஸில் ஒரு 44 டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 1000 ருபீஸில் கொடுக்குறேங்க. ஸோ அதுலேயே 21 டெஸ்ட் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இன்றைக்கி 22வது டெஸ்ட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிங்களா அந்த 21 டெஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். போங் டேம் அப்படின்றது எங்கே பில்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்களா? பியாஸ். இப்போ இந்த ஆறுகள் எல்லாமே இருக்குது பார்த்திங்களா? சட்லஜு, ராவி, பியாஸு, செனாப்பு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிந்து நதியினுடைய துணையாறுகள். ஸோ சிந்து நதின்றது பார்த்திங்கன்னா நம்ம பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நதி. ஓகேங்களா? ஸோ ஜம்மு காஷ்மீர், அந்த பஞ்சாப், அந்த ஏரியா இது எங்கே இருக்குன்னா இமாச்சல பிரதேஷ் பியாஸ் நதியில் கட்டப்பட்டுள்ளது. ஓகே, எந்த மகாராஜா ராணா பிரதாப் சாகர், ராணா பிரதாப் சாகர் அப்படின்ற நீர்த்தேக்கத்தை உருவாக்குறது. ஓகேங்களா? ராணா பிரதாப் சிங்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசர். ஓகே. தென்மேற்கு பருவக்காற்று லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அரபிக்கடலில் தான் தோற்றம். ஃபஸ்ட்டு எங்கே வரும்னா கேரளாவில். எந்த டேட்னா ஜூன் 1 ஸ்டார்ட் ஆகும். ஒன்று கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஏன்னா எல்லினோ லானினோ எஃபெக்டால் ஸோ இது உருவாகிறது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதே போல் தென்மேற்கு பருவக்காற்று தான் இந்தியாவுக்கு அதிக மழை பெய்யுறது, தமிழ்நாட்டுக்கு குறைவாக தான். ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து மறைச்சிக்கிறது. மலை மறைவு பிரதேசமாக நம்ம தமிழ்நாடு இருக்கிறதுனால அது மறைச்சிக்கிறது. அதை தாண்டி போய் வடகிழக்கு இந்தியா அங்கெல்லாம் பெய்யும். ஓகே, தொடக்கத்தை பாதிக்கும் காரணிகளில் எது அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எது அல்ல அப்படின்னா ஸோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இது. ஸோ மற்றதெல்லாம் இதுக்கான ஒரு ரீசன் அப்படின்றது. ரெண்டாவது கொஷின்ஸு கொப்பன் கிளாசிஃபிகேஷன். லாஸ்ட் இதுலேயும் கூட இது பண்ணிப்போங்க. ஸோ இதில் வகைப்பாடில் ஏடபிள்யூ டேஸை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்களா, அந்த நம்மளுடைய மொத்தம் இது இருக்கும். இதில் ஒவ்வொன்றா இப்படி நம்ம அந்த வேர்ல்டை வந்து பிரிச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இந்த கிளாஸிஃபிகேஷனை தான் கொப்பன், இது ஒரு நேம் தான், ஆனால் அவர் ஒரு வகைப்பாடை உருவாக்கியிருப்பார். அதுதான் ட்ராபிக்கல் சவன்னா கிளைமேட்டு அப்படின்றது. ஸோ இது தான் எங்கே இது குறிக்குது அப்படின்றது. ஏஎம்டபிள்யூன்னு சொல்லுவாங்க. இது ஏடபிள்யூஎம்ன்ட்டு. ஏன்றது பார்த்திங்களா வெப்பமண்டல காலநிலையை குறிக்கும். வெப்பமண்டல காலநிலை பாருங்கள் இங்கே இருக்குது. டபிள்யூ என்பது குளிர்காலத்தில் வறண்ட பருவத்தை குறிக்கும். ஏடபிள்யூன்றது காலநிலை மற்றும் வெப்பமண்டல சவானா அதை குறிக்கிறது அப்படின்ட்டு. ஓகே, இது வறண்ட பருவம் மற்றும் கோடையில் மழைப்பொழிவு ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது. மகாராஷ்டிரா, தெலுங்கானா மற்றும் பகுதிகள் உட்பட டெக்கான் பீடபூமியின் பெரிய பகுதிகளில் இது காணப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு கிரேட் நிக்கோபார். இது ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். பயோஸ்பியர் ரிசர்வ் பார்த்திங்களா நம்ம இந்தியாவில் வந்து டோட்டலாக ஒரு 30 இருக்கும். அதுலேயும் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ் ஹாட்ஸ்பாட் அப்படின்வாங்க. அதை வந்து ஒரு 13 பகுதிகளை தனியாக பிரிச்சுருப்பாங்க. அது இன்னும் ரொம்ப முக்கியமானது அப்படின்றது. ஓகே, சரி. அதில் பின்வரும் பழங்குடிகள் சமூகங்கள் எதை உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தீங்களா? சி ஆப்ஷன் ஷோம்பென். இங்கே கிரேட் நிக்கோபாரில் இருக்கிறவங்க ஷோம்பென். ஓகேங்களா?
ஜாரவா, ஹோங்கஸ் எல்லாம் வேறு இடத்துல, சென்டினெல்லாம் அந்தமானில் இருக்காங்க. ஓகேங்களா, பாருங்கள் விளக்கத்தில் இருக்கு. ஷோம்பன் வந்து கிரேட் நிக்கோபாரில் இருக்கிற பழங்குடியினர்களை. சென்டினல் வந்து பாருங்கள் வட சென்டினல் தீவில் உள்ளனர். வட சென்டினல் தீவு இது எங்கன்னா அந்தமானில் இருக்குது. ஜரவாவும் தென் மற்றும் மத்திய அந்தமானில் இருக்கிறாங்க. ஓங்கோஸ் வந்து சிறிய அந்தமானில் இருக்காங்க. ஸோ இது இந்த எக்ஸ்ப்ளனேஷனை நல்லா பார்த்துக்காங்க. ஓகேங்களா, இந்த இருக்கிற ஒவ்வொரு பழங்குடியினர் எந்த பகுதியில் இருக்காங்க அப்படின்றது. இந்த சென்டினல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 250 பேர் தான் இருக்காங்க. நம் மக்களே நீங்கள் யாராவது போயிட்டால் கூட நம்மளே அடித்து கொண்டுருவாங்களாம். ஏன்னா நம்ம வேறு விலங்கு மாதிரி நம்மளே அவங்க பார்க்குறதுனால. வெஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் ஃப்ளோவிங் ரிவர் ஆஃப் த, எது மேற்கு தொடர்ச்சி மலையில் மேற்கு நோக்கி பாயும் நதியாகும். மெஜாரிட்டி நம்மளுடைய ஆறுகள் எல்லாமே பார்த்திங்களா, எல்லா ஆறுகளும் பார்த்திங்களா இப்படி தான் போகும். ஓகேங்களா, ஆனால் மேற்கு நோக்கி பாயிறது பார்த்திங்களா எதுன்னா நர்மதை, தபதி, இது ரெண்டும் இருக்கும் மிக முக்கியமான ஆறுகளில். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் அதே போல் நம்ம பெரியார் ஆறு கூட இருக்குது பார்த்திங்களா, பெரியார், இதுவுமே மேற்கு நோக்கி பாயிறது. பெரியார் டேம் இருக்கான். இது வந்து பார்த்திங்களா பெரியார் ஆறு கேரளாவில் ஸ்டார்ட் ஆகி தமிழ்நாட்டுக்கு வந்து திரும்ப கேரளாவுக்கு போகும். ஓகேங்களா, ஓகே. மீதி இருக்கிற ஆப்ஷன் கோதாவரி, கிருஷ்ணா, மகாநதி, காவிரி ஆறு, இது எல்லாமே பார்த்திங்களா எங்கெங்க வங்காள விரிகுடாவுக்கு போய் பாயும். நர்மதை, தபதி 2 ஆறும் வந்து அரபிக்கடலுக்கு போவோம். அதே போல் நம்ம பெரியாறு இங்கே இருக்கோம், அதுவுமே இங்கே வரும். குரு சிகார் அப்படின்னாவே எதுங்க நமக்கு ஆரவல்லி மலைத்தொடர் ஞாபகம் வந்துடும். செகண்ட் ஆப்ஷன். ஓகே, ராஜஸ்தான் பக்கம் மிக உயரமானது 1722 ராஜஸ்தான் மவுண்ட் அபியில் உள்ளது. பாலியா வகை கோதுமையின் முதன்மை பயன் என்ன அப்படின்னா பிஸ்கட் தயாரிக்கிறதுக்கு இது முக்கியமாக. மேக்கிங் பிஸ்கட் அண்ட் பேக்கரி ப்ராடக்ட்ஸுக்கு இந்த பாலியா வகை கோதுமை இது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் பாதுகாக்கப்பட்ட மண்ணின் ஈர்ப்பது இதில் வரும் மிக முக்கியமான பிரிமியம் அப்படின்ட்டு. ஓகே, பிஸ்கட், பாஸ்தா, பிற பேக்கரி ப்ராடக்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், ஜும்மிங் நிகழ்வு எதனோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்களா, ஷிஃப்டிங் கல்டிவேஷன். ஓகேங்களா, எப்படின்னா ஷிஃப்டிங் கல்டிவேஷன்னா ஒரு இடத்துல பாருங்கள் வடகிழக்கு மாநிலம் நடைமுறையில் ஒரு வகை மாற்று சாகுபடி காடு நிலத்தை எரிப்பதன். எப்படின்னா ஒரு டைம் நல்லா காட்டில் ஏதாவது விளைச்சிட்டு காடை முழுசாக தீ வச்சு எரித்து விடுவோம். திரும்ப ஒரு டைம் வறண்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒன்று புதுசாக உருவாகும். அதான் அது. மாகி நதியின் கரையில் அமைந்துள்ளது எது, எந்த சிட்டி அப்படின்னா வதோரா. நிபா வைரஸ் முதலில் எந்த மாவட்டத்தில் தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்களா, கேரளா, அதுக்கடுத்தது வெஸ்ட் பெங்காலில். ஓகேங்களா, நிபா வைரஸ் ஃபஸ்ட்டு எங்கன்னா 2001 சிலிகுரி மேற்கு வங்காளத்தில் கண்டிப்பு, 2018-21 கேரளாவில் பெரிய அளவில் இது. ஓகே, அதே போல் நம்ம கொரோனா கோவிட் வந்து எங்கன்னா கேரளாவில் ஃபஸ்ட்டு. ஒரே ஒரு எரிமலை அப்படியே ப்ரெசண்ட்டில் இருக்கிற எரிமலை எதுன்னா ஆக்டிவ் எரிமலைன்னா பேரண்ட் தீவு அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது. ஓகேங்களா, அந்தமான். இந்தியாவின் மலை நிழல் பிரதேசம் அப்படின்னு எது சொல்கிறாங்க அப்படின்னா டெக்கான் பிளாட்டியூ, தக்கான பீடபூமி. காங்க்ராபார் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தபி, இது எங்கன்னா குஜராத்தில். காக்ரபார் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் வந்து சிட்டி ஆஃப் சூரத்து, குஜராத்து. தபி ரிவர், தபியில் தபதி ரிவர். ஓகேங்களா, ஓகே. இந்தியாவின் வடக்கு சமவெளிகளில் பெருமளவில் காணப்படும் மண் வகை எது? வடக்கு அப்படின்னா அலுவாலி மண் தான், மண்டல் மண் தான். ஏன்னா
இது வண்டல் மண். நம் மண் வகைகளே பார்த்திங்களா இது எல்லாங்கிறது மலை மண். மலையில் இருக்கிறது மலை மண். இந்த சமவெளி பகுதிகள் இருக்குது பார்த்திங்களா, இது முக்கியமானது. இந்த சமவெளி பகுதி எல்லாமே வண்டல் மண். இந்த பருத்தி விளையிற இந்த பகுதி எல்லாமே கரிசல் மண். நம்மளதெல்லாம் செம்மண். செம்மண் மெஜாரிட்டி இருக்குது. இதுதான் வண்டல் மண். எங்கெல்லாம் அதிகமாக இருக்குன்னா ஆற்றங்கரை சமவெளிகள். ஸோ கங்கை, சிந்து கங்கை, பிரம்மபுத்திரா இது எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே சிந்து கங்கை பிரம்மபுத்திரா ஆறுகள் இது வண்டல் மண்ணை உருவாக்கும். அதுக்கடுத்து பாம்பே சைக்ளோன் வரலாற்று ரீதியாக டேஸ் அப்படின்னா எதுன்னா அரபிக்கடல் பயன்படுத்தப்படும் சூறாவளிகளுக்கு இது பயன்படுத்தும். டைமண்ட் குவாட்ரிலேட்ரல் டேஸுடன் தொடர்புடையது இந்தியாவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ரயில்வே நெட்வொர்க்கு. ஸோ எதுனா பி ஆப்ஷனில் பாருங்கள், ஹை ஸ்பீடு ரயில் நெட்வொர்க் கனெக்டிங் மேஜர் சிட்டிஸ். 4 முக்கிய நகரங்களை இணைக்கும் அதிவேக நெட்வொர்க் ஆகும். வட இந்திய நதி அமைப்புகளின் பண்பு அல்ல எது அப்படின்னு கேட்குறாங்க. எதுன்னா பிளவு பள்ளத்தாக்கள் வழியாக பாயுதல். எப்படின்னா இது 2 விதமாக வடக்கு ஆறுகள், தெற்கு ஆறுகள். வடக்கு தெற்கு 2 பிரிச்சுக்கலாம். வடக்கில் இருக்கிற ஆறுகள் எல்லாமே ஒன்று அப்படியே சமவெளிகளை உருவாக்கும். தெற்கில் இருக்கிற ஆறுகள் எது கிருஷ்ணா, கோதாவரி, காவேரி ஆறு இது எல்லாமே பார்த்திங்களா மலை இடுக்குகளுக்கு இடையே அப்படியே போகும். இது சமவெளி பரப்புகளை உருவாக்கும். ஓகேங்களா. ஸோ அது முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா சமவெளியில் 2 மலைக்கு நடுவில் அப்படியே போயிட்டே வரும். ஸோ அதுதான் இது பிளவு பள்ளத்தாக்கள். பெரிய டெல்டாக்கள் உருவாக்கம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கில் உள்ள ஆறுகள் நீடித்த ஓட்டத்தை உடையவை. ஓகே. புலிக்காட்டு ஏரி எந்த 2 மாநிலங்கள் அப்படின்னா தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா. சைக்ளோன் உருவாகும் மிக முக்கிய காரணி அப்படின்னு எதுன்னு பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரி செல்சியஸ் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இருக்கணும். மிக முக்கியமானது இதுதான். இப்போது மூடப்பட்டுள்ள குத்ரேமுக் மைன்ஸு இது வந்து வழியாக முதலாக எடுக்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இரும்புத்தாது. ஓகே. கர்நாடகத்தில் உள்ள குத்ரேமுக் சுரங்கங்கள் ஆசியாவின் மிகப்பெரிய இரும்புத்தாது சுரங்கமாகும். ஓகேங்க. சுற்றுச்சூழல் பிரச்சனைனால இப்போ இது அதுக்கடுத்தது கோப்பல் மெகாலித்திக் கட்டமைப்புகள் ஸ்ட்ரக்சர் சமீபத்தில் இது எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னா கர்நாடகா. கல்வட்டங்கள் மற்றும் டோல்மென்களுடைய மெகாலித்திக்ன்றது காலங்கள் ரொம்ப லேட்டர் காலம் அப்படின்றது. சுண்ணாம்புக்கல் உற்பத்தியில் முதல் மாநிலம் அப்படின்னு எதுன்னு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான். அதிகப்படியான மழை பொழிவு பெற்ற மவுண்ட் சீன்ராம் இது வந்து எந்த பருவ காற்றல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் தென்மேற்கு பருவ காற்றல்னு வங்காள விரிகுடா கிளை. இப்போ தென்மேற்கு பருவக்காற்று போகிறப்ப ஒன்று அரபிக்கடல் கிளை, வங்காள விரிகுடா கிளைன்னு 2ஆக பிரியும். ஓகேங்களா. இங்கே தோற்றம் அரபிக்கடலில் தோற்றம் 2 கிளையாக பிரியும். ஒன்று என்னென்னா இப்படி போகும், இது வங்காள விரிகுடா கிளை. ஒன்று இப்படி இங்கே போகும், அப்படியே எங்கன்னா கேரளா, கர்நாடகா, மும்பை இப்படியே போகும். ஸோ இந்த கிளை அரபிக்கடல் கிளை, இப்படி போகிற கிளை வங்காள விரிகுடா கிளை. இந்த கிளை தான் மவுசின்ராம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா. எங்கள் மேகாலயா இந்த 7 மாநிலங்கள் இருக்குது இல்லையா, அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேஷ். அப்போ இங்கே இருக்கிறதுக்கு இது இப்படி போய் பெய்யும். இந்த மவுசின்ராம் ப்ளஸ் அங்கே தான் அதிகம் பழை அப்படின்றது. ஓகே. அதனால் தென்மேற்கு பருவக்காற்று இப்படி இங்கே போகிறதுல இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மலை ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டுக்கு மழை கொஞ்சம் பெய்யறதில்லை. இது தடுத்து அப்படியே கேரளாவுக்கு அதிக மழை பெய்யும்.
தென்மேற்கு பருவ காற்றுறப்ப நமக்கு அதிக மழை பெய்யறதில்ல. நமக்கு எப்போ பெய்யுன்னா அக்டோபரில் ஆரம்பிக்குது இல்லைங்களா, வடகிழக்கு பருவக்காற்று வங்காள விரிகுடாவில் உருவாகும். இதுதான் இப்படி வரும், இப்படி பெய்யுறது. ஓகே, பருவக்காற்றுகளின் இமயமலை பகுதியில் அடிக்கடி நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான மிக முக்கிய காரணம் எதுன்னு ஹெவி ரெயின்ஃபால். ஓகே, யங் அண்ட் அன்ஸ்டேபிள் ஸ்லோப்ஸ். ஸ்ரீசைலம் அணை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா, எந்த நதின்னு கிருஷ்ணா நதி நீரில் கட்டப்பட்டுள்ளது. ஆந்திராவில் இருக்குது. ஆந்திரா தெலுங்கானா எல்லையில் நல்லமலை குன்றுகளில் அமைந்துள்ளது. மிகப்பெரிய அணைகளில் ஒன்று. எது இந்தியாவினுடைய குளிர் பாலைவனம் அப்படின்னு பார்த்தீங்களா, லடாக்கு தான். அதிக உயரம், மிகவும் குளிர் மற்றும் வறண்ட நிலைமைகள், அரிதான தாவரம். ராஜஸ்தானில் தார் பாலைவனம் வெப்ப பாலைவனம். லடாக்கில் இருக்கிறது குளிர் பாலைவனம். பார்க் ஸ்ட்ரீட் இந்தியாவை ஸ்ரீலங்காவில் பிரிக்குது. ஓகேங்களா, கடற்கரை அரிப்புக்கான மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, நிறைய ஹியூமன் ஆக்கிரமிப்பு, நிறைய கட்டிட்டு இருக்கிறது பில்டிங்ஸ், அதுதான் மிக முக்கிய காரணம். நமாமி கங்கா திட்டம் மத்திய அரசினுடைய ஜல்சக்தியில் ஒரு திட்டமாக இது கொண்டு வந்தாங்க. ஒன்றும் இல்லை, கங்கையை பாதுகாக்கிறதுக்காக 2014 உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இது. ஓகேங்களா, இதுக்கு நிறைய பணம் ஒதுக்கியிருப்பாங்க. கங்கை ஆற்றை சுற்றி நிறைய நகரங்கள் இருக்குது. நிறைய பேர் நம் புனித நதிகளில் ஒன்று. ஸோ அதனால் அசுத்தமடைந்து அது க்ளீன் பண்ணுறதுக்காக. நம்ம சென்னையில் எப்படி கோம் நதி க்ளீன் பண்ணுறதுக்காக குறிப்பிட்ட நதி ஒதுக்குற மாதிரி அது ஒரு இது. நெக்ஸ்ட் கொஷின்ஸு, பின்வருவன எது இந்தியாவில் தோன்றவில்லை அப்படின்னா காக்ரா. ஓகே, இல்லை, இது கொஷனில் ஒரு சின்ன இது. பிரம்மபுத்திராவும் பார்த்திங்களா இமயமலையில் சைனா பக்கம் தான். சட்லஜும் அதுதான். செனாபா விளக்கத்தை பார்த்தல. காக்ரா நதி கர்னாலி என்னும் மலைக்கு திபேத்தி பீடபூமியில் பசங்க பனியாறுகளில் உற்பத்தியாகிறது. இது கங்கையின் முக்கிய இடது கரை துணை நதியாகும். பிரம்மபுத்திரா, சட்லஜ், சினாப்பு இது எல்லாமே இந்தியாவிற்கு வெளியே அல்லது ஒரு பகுதியாக தோன்றும். ஆனால் காக்ரா இந்திய பிரதேசத்தில் தோன்றாத மிக முக்கியம். ஓகே, காக்ரா தான் இது எல்லாமே. இது சினாப்பும் சட்லஜ் இந்தியாவில் தோன்றுறது. பிரம்மபுத்திரா அதுவும் இந்தியாவில் தோன்றவில்லை. எங்கன்னா திபேத்து. இருந்தாலும் திபேத் ஒரு இந்தியாவினுடைய ஒரு அருகில் உள்ள ஒரு இணைந்த பகுதி அது மாதிரி. ஆனால் இன்றைக்கி திபேத்தினுடைய இது யார்கிட்ட இருக்குதுன்னா சைனா கிட்ட இருக்குது. இந்தியாவின் மிக பழமையான நிலப்பரப்பு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தீபகற்ப பீடபூமி. மண் வகையை ஒரு 4ஆக பிரிக்குவாங்க. பாபர், காதர், தராய் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ இது மண்டல். பாபரை எதன் மூலம் வகைப்படுத்துகிறாங்களோ பாருங்கள், கோலாங்கற்கள் மற்றும் பாறை துண்டுகளின் குறுகிய பட்டை. கைமூர் மற்றும் மைக்கால் மலைத்தொடர் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். விந்திய சாத்புரா மலைத்தொடரில். வடக்கில் இருந்து தெற்காக இமயமலைத்தொடர்களில் சரியான வரிசை ஹிமாத்ரி, இமாச்சல், சிவாலிக். உலகின் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு சுந்தரவனம் எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ் கீழே இருக்குது. எந்த ஆறுகளும் டெல்டான்னு பிரம்மபுத்திரா தான். கங்கை, பிரம்மபுத்திரா. ஓகே, ஏன்னா கங்கையும் பிரம்மபுத்திராவும் பங்களாதேஷில் போய் கலந்து பிரம்மபுத்திராவும் கங்கையும் பங்களாதேஷில் கலக்கிற அந்த இது அங்கே பேர் பார்த்திங்கன்னா மேக்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மேக்னா அப்படின்றது பங்களாதேஷில் அழைக்கக்கூட பேர். வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெல்டா, லார்ஜஸ்ட் மாங்க்ரோவ் காடுகள் கொண்டது தான் இது. அதே போல் ராயல் பெங்கால் ஆஃப் டைகரும் இங்கே தான் அதிகமாக இருக்குது. இங்கே தான் ஒரு நேட்டிவ்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது சுந்தரவன காடுகள். பயோஸ்பியர் ரிசர்வ்லேயும் அது மிக முக்கியமான பிளேஸு. நெக்ஸ்ட் கொஷின்ஸு,
சோட்டா நாக்பூர் பீடபூமி முக்கிய தாது வந்து இரும்பு தாது தான் இந்த இது. ஓகே, இங்கே சிங்பூம் ஜார்க்கண்ட் இதெல்லாம் முக்கியமான பிளேஸ். டங்கன் நீரிணை எந்த இடத்திற்கு இடையே அமைந்துள்ளதுன்னா அந்தமானில் தான். ஓகே, ஸோ சவுத் அந்தமான் அண்ட் லிட்டில் அந்தமான் அது ரெண்டுத்துக்கு இடையில் அமைந்துள்ளது. ஸோ நம்ம அந்தமான் வந்து நம்ம மேப்பு எப்படி இருக்கு அப்படி இதில் நிக்கோபார் அந்தமான் இருக்கான். அந்தமான் நிக்கோபாரில் இதுலேயும் ரெண்டாக பிரிக்குவாங்க. ஓகேங்களா, சவுத்து லிட்டில் கிரேட் அந்தமான்ட்டு. ஸோ அதுலேருந்து இருக்கிற இடையில இருக்கிறது தான். இந்தியாவில் வைரம் அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் குஜராத்து வந்து வைரம் அதிகம். அதை விட அதிகம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ். கொப்பன் வகைப்பாடு ஸோ ஏற்கனவே பார்த்துங்க AWன்ட்டு வெப்பநிலை மற்றும் காலநிலை, வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவின் அடிப்படையில். தூண்களை கொண்ட மரங்களுக்கு பெயர் பெற்ற இந்தியாவின் காடுகள் வந்து சதுப்பு நில காடுகள் தான். ஸோ கடலூரில் இருக்கிறதெல்லாம் கடலூர், பிச்சாவரம் இது எல்லாமே சதுப்பு நில காடுகளுக்கு மிக முக்கியமான பிளேஸ். பீகாரின் துயரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, என்னென்னா கோசி ரிவர் சின்ன வயசில் அடிக்கடி நாம் படிக்குவோங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கிரீன்விச்சுக்கு 5:30 hours. இது நம்ம மொபைலில் அடிக்கடி பார்க்குவோங்க. ஓகேங்களா, லூனி ஆறு வடிகால லூனி எங்கு முடிகிறது அப்படின்னு பார்த்தீங்களா, ரான் ஆஃப் த கட்சில். இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணி அல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்களா, மகர ரேகை வரும். ஏன்னா மகர ரேகை மேலே வந்துடுது. ஓகேங்களா, இமயமலை இந்தியாவில் இருக்குது. எல்லுனோ எஃபெக்ட், அதனால் சில சமயம் மழை அதிகம் பெய்யுது. டிராபிக் கேப்ரிக்கான் வராது. ஏன்னா இப்படி இருக்குன்னா இங்கே கேப்ரிக்கான் இந்த ஏரியாவில் தான் நம்ம இந்தியா இருக்குது. அப்போ இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஜெட் ஸ்ட்ரீம்ஸு கண்டிப்பாக உண்டு. ஓகேங்க, டெக்கான் ட்ராப் ரீஜன் பெருமளவில் காணப்படும் மண் வகை எதுனா பிளாக் சாயில். குஜராத் மற்றும் பாகிஸ்தானை பார்த்த பிப்பர் ஜாய் இந்த சைக்ளோன் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இல்லைங்களா. ஸோ எங்கே உருவானதுன்னு பார்த்தீங்களா, அரபிக்கடலில் தோன்றியது தான். இந்தியாவின் எந்த திசையில் மிகப்பெரிய இமாலயா அமைந்துள்ளது? ஏன்னா வடக்கில் தான் இருக்குது. இந்தியாவில் வேளாண்மைக்கு பொருத்தமானதாக இல்லாத பெரிய வேர்களை உடைய மரங்கள் ஆதரிக்கும் சமவெளி எதுன்னா பாபர் சமவெளி. ஓகே, வண்டல் மண்ணில் இருக்கிறது தான் தராய், பாபர். டெல்டாவும் அதே போல் தான். ஸோ கரையோர சமவெளி இல்லை. இந்தியாவின் இதயம் என்று அழைக்கப்பட்டு கனிம வளம் கொண்ட மினரல்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்களா, சோட்டா நாக்பூர் இரும்பு தாதி, சிங்பூம், ஜார்க்கண்ட் எல்லாமே. 97% இந்தியாஸ் கோல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா, தாமோதர் பள்ளத்தாக்கு, சோன் பள்ளத்தாக்கு, மகாநதி, கோதாவரி இதில் தான் அதிகமாக இருக்குது. 97. 4 ஆற்று தாழ்வாரங்களில் அமைந்துள்ள முக்கிய பெட்ரோலிய வளங்கள் எங்கெங்கே, அஸ்ஸாம் திப்பாய், அப்புறம் மும்பை ஹைவே இது எல்லாமே இந்த குஜராத்தில். அதிக பாதிப்பு ஏற்படுத்தும் நிலநடுக்கங்கள் உள்ள பகுதி எதுன்னா ஹிமாலயா, வடகிழக்கு பகுதிகள். ஸோ இதெல்லாம் தான் ஏ ஆப்ஷன், ஹிமாலய பகுதி. பே ஆஃப் பெங்காலில் அதிக சூறாவளிகள் ஏற்படும் பருவம் எது அப்படின்னா அக்டோபர் நவம்பர் தான். நான் தான் சொல்லுங்களா, வடகிழக்கு பருவமழை அப்படின்றது அக்டோபர் நவம்பரில். அடுத்த கொஷின்னு, சுனாமி எச்சரிக்கை இந்தியா பயன்படுத்தும் பேரிடர் வேளாண்மை அமைப்பு இதுன்னா இன்காசிஸ், ஹைதராபாத்தில் இருக்கிறது இன்காசிஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்களா, இந்தியன் சுனாமி ஏர்லிங் வார்னிங் சென்டரு. அது எங்கே இருக்குன்னா இன்காசிஸ்ன்றது ஒரு பெரிய அமைப்பு, அதுக்குள்ளே இருக்கிறது தான் இது.
ஹைதராபாத். இது 2004 சுனாமிக்கு அப்புறம் இது ஏற்படுத்தப்பட்டது. பி ஆப்ஷன். ஹைதராபாத்தில் இன்காசிஸ்ஸு, அதுக்குள்ளே ஒரு விங்கு சுனாமிக்கு. கரையில் சூறாவளிகளால் ஏற்படும் முக்கிய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் அளவு அதிகரிக்கும் இல்லைங்களா. சூறாவளி கடலினுடைய அப்நார்மல் ரைஸ் இந்த சீ லெவல். மொத்த பரப்பில் பாதையை கவற்றியுள்ளது டெக்கான் இது தான். ஓகேங்களா. தீபகற்ப பீடபூமி தான் பாதிக்கு மேலே ஆக்கிபை பண்ணி இருக்கிறது. ஓகே, சரி. இப்போ ஜியாகிரபியில் ஒரு 106 கொஷின்ஸ் பார்த்துங்க. கண்டிப்பாக இதை பார்த்தீங்களா ஓரளவு நமக்கு கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீ டைம் ரிலாக்ஸாக இருக்கிற டைமில் சும்மா வீடியோவை ஆன் பண்ணி விட்டு பார்த்தீங்களாவே, காதில் காட்டிங்களாவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.